அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு, கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இந்த படத்தில் இருக்கக்கூடிய முக்கோணங்களினுடைய மொத்த எண்ணிக்கையை நம்ம எண்ணி சொல்லணும். இதை கொஞ்சம் ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக நான் ஒவ்வொரு முக்கோணத்துக்கும் பேர் கொடுத்துட்றேன். இங்கே இருக்கக்கூடிய முக்கோணம் 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6. நம்ம டைரக்டாக பார்க்கும்போது நமக்கு சிறிய முக்கோணங்கள் மொத்தம் 6 இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு நாட்கரம் ஒன்று இருக்குது. இந்த நாட்கரத்துக்கு நான் ஸ்டார் அப்படின்னு பேர் கொடுத்துட்றேன். இங்கே இன்னொரு நாட்கரம் இருக்குது. இந்த நாட்கரத்துக்கு நான் சர்க்கிள் அப்படின்னு பேர் கொடுத்துட்றேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 7வது முக்கோணம் ஒன்றை உருவாக்க முயற்சி பண்ணுறேன். 1வது முக்கோணத்தையும் 2வது முக்கோணத்தையும் சேர்த்து பார்த்தா எனக்கு 7வது முக்கோணம் உருவாயிடுது. 8வது முக்கோணம் உருவாக்க முயற்சி பண்ணுறேன். 2வது முக்கோணத்தையும் 3வது முக்கோணத்தையும் சேர்த்து பார்த்தா எனக்கு 8வது முக்கோணம் ஒன்று உருவாகுது. 9வது முக்கோணத்தை உருவாக்க முயற்சி பண்ணுறேன். 3வது முக்கோணத்தையும் அந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, நாட்கரம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா எனக்கு 9வது முக்கோணம் உருவாயிடும். அடுத்து 10வது முக்கோணம் உருவாக்குறதுக்கு 4வது முக்கோணத்தையும் 5வது முக்கோணத்தையும் நான் சேர்த்து பார்க்குறேன். அப்படி சேர்த்து பார்த்தா எனக்கு 10வது முக்கோணம் உருவாயிடுது. 11வது முக்கோணம் வேணும் அப்படின்னா 5வது முக்கோணத்தையும் 6வது முக்கோணத்தையும் நான் சேர்த்து பார்க்குறேன். இப்போ எனக்கு 11 முக்கோணங்கள் உருவாகிருக்கு. 12வது முக்கோணம் வேணும் அப்படின்னா ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாட்கரத்தையும் 6வது முக்கோணத்தையும் சேர்த்து பார்த்தா எனக்கு 12வது முக்கோணம் உருவாயிடுது. இப்போ 13வது முக்கோணம் வேணும்னா 1வது முக்கோணத்தையும் ஸ்டாரையும் 6வது முக்கோணத்தையும் சேர்த்து பார்த்தா 13வது முக்கோணம், பெரிய முக்கோணம் நமக்கு கிடைக்குது. 14வது முக்கோணம் வேணும் அப்படின்னா 3 அப்படிங்கிற நம்பரையும் ஸ்டாரையும் 4 அப்படிங்கிற நம்பரையும், இது 3த்தையும் சேர்த்து பார்த்தா நமக்கு 14வது முக்கோணம் கிடைச்சிடும். 15வது முக்கோணம் வேணும் அப்படின்னா சர்க்கிளையும் 6வது முக்கோணத்தையும் 5வது முக்கோணத்தையும் சேர்த்து பார்த்தா நமக்கு 15வது முக்கோணம் கிடைச்சிடும். ஸோ இந்த வரைபடத்தில் மொத்தமாக நமக்கு 15 முக்கோணங்களை கண்டுபிடிக்க முடியுது. ஸோ அதனால் இந்த கணக்கினுடைய ஆன்சர் 15. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.